ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 25/3/26 இன்றைக்கி ஆனந்தத்தை தரும் அசோகாஷ்டமி என்ற ஆர்டிக்கிள் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அதை படித்த உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த இது தோணுச்சு இந்த வீடியோ. சோகம் என்றால் வருத்தம், அசோகம் என்றால் வருத்தம் நீங்குதல், அதாவது மகிழ்ச்சி என்று பொருள். சோகத்தை நீக்கி மகிழ்ச்சியை தரும் அஷ்டமி என்பதால் இந்த நாளுக்கு அசோகாஷ்டமி என்று பெயர். இன்று 25/3/26 அசோகாஷ்டமி நன்னாள். சீதையை கவர்ந்து சென்று இலங்கையின் ஒரு மலச்சோலையில் சிறை வைத்தான் ராவணன். அந்த மலச்சோலையில் சீதையின் உள்ளம் ராமனை பிரிந்த வருத்தத்தால் அனலாய் சுட்டது. சீதையின் சோகத்தை போக்குவதற்காக இலைகளையும் மலர்களையும் சீதையின் மேல் சொரிந்து அவளை சாந்தப்படுத்த முயன்றது அவள் அமர்ந்திருந்த அந்த மரம். சீதையின் தாபத்தையும் சோகத்தையும் தனித்த அந்த மரம் அசோக மரம் என்று கூறப்படும் மருதாணி மரமாகும். அந்த மரம் எப்படியாவது ஸ்ரீராமன் வந்து சீதையை மீட்டுச் செல்ல வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை செய்தது. அந்த பிரார்த்தனை விரைவில் நிறைவேறியது. சீதை அசோகவனத்தில் சிறையில் இருந்து விடுபட்ட போது அந்த மரங்கள் சீதாதேவிக்கு பிரியாவிடை கொடுத்தன. அப்போது சீதை மருதாணி மரங்களை நோக்கி, உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு அந்த மரங்கள், அம்மா, பதிவிரதையான தங்களுக்கு வந்த இந்த துன்பம் வேறு எந்த பெண்மணிக்கும் வரக்கூடாது என்று கூறின. சீதாதேவியும், மருதாணி மரங்களான உங்களை யார் தண்ணீர் விட்டு வளர்த்து பூஜிக்கிறார்களோ, இலையை கைகளில் பூசிக்கொள்கிறார்களோ, இலைகளை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு எந்த துன்பமும் நேராது என்று வரமளித்தாள். ஆகவேதான் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் மருதாணி இலைகளை அரைத்து கைகளை பூசிக்கொள்கிறார்கள். சீதாதேவி மருதாணி மரங்களுக்கு வரமளித்த நன்னாளே அசோகாஷ்டமியாகும். பங்குனி மாத அமாவாசையிலிருந்து 8வது நாளில் வரும் வளர்பிறை அஷ்டமி திதிக்கு துன்பத்தை போக்கி இன்பத்தை தரும் சக்தி உள்ளது. சுகம் தரும் மருதாணி மரத்திற்கு வடமொழியில் அசோகம் என்று பெயர். சோகம் என்றால் துன்பம், அசோகம் என்றால் துன்பம் இல்லாதது. அதனால் அசோகாஷ்டமி என்று பெயர். சரி, இன்று அசோகாஷ்டமி நாளில் என்ன செய்ய வேண்டும்? இன்று சுத்தமான இடங்களில் மருதாணி மரங்களை பயிர் செய்விக்கலாம். மருதாணி மரம் இருக்கும் இடத்திற்கு சென்று அதற்கு தண்ணீர் ஊற்றலாம். 3 முறை மருதாணி மரத்தை வலம் வரலாம். முட்கள் இல்லாமல் 7 மருதாணி இலைகளை பறித்து அதை கீழ்காணும் ஸ்லோகலம் சொல்லி வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். தாம சோக நரா பீஷ்ட மது மாச சமுத்பவ பிபாமி சோக சந்தப்தோ மாம் அசோகம் சதா குரு. பொருள் விளக்கம். ஓ மருதாணி மரமே, உனக்கு அசோகம், அதாவது துன்பத்தை போக்குபவன் என பெயர் அல்லவா? மது என்னும் வசந்த காலத்தில் நீ உண்டாகியிருக்கிறாய். நான் உனது அருளை பெறுவதற்காக உனது இலைகளை சாப்பிடுகிறேன். நீ பலவித துன்பங்களால் எரிக்கப்பட்டவனாயிருக்கும் எனது துன்பங்களை விலக்கி வசந்த காலம் போல் எவ்வித துன்பமும் இல்லாமல் என்னை எப்போதும் பாதுகாப்பாயாக என்று இதன் பொருள். இதை சொல்லி மருதாணி இலைகளை சாப்பிட வேண்டும். இதனால் நம் உடலில் தங்கியிருக்கும் பற்பல நோய்கள், துன்பத்திற்கு காரணமான பாவங்கள் விலகுவதாக கூறுகிறது லிங்க புராணம். அசோகாஷ்டமியாகிய இன்று கடவுளை துதித்து துன்பத்திலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழ்வோமாக. நெட்டிலிங்க மரம் எனப்படும் தமிழில் அசோக மரத்தை சிலர் அசோகவனத்து மரம் என்று நினைக்கின்றனர். அது தவறு.